வணக்கம். இன்றைய கல்விக்கு அது உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறவங்க திரைப்பட பாடல் மூலமாக நம்ம சில செய்திகளை ஞாபகமாக வச்சுக்கலாம். அதுக்கு டிஎன்பிஎஸ்சியும் திரைப்பட பாடலும் தலைப்பு. அதில் பாருங்கள், இந்த சேரனுக்கு வில் சின்னம், சோழனுக்கு புலி சின்னம், அந்த கொடியில் வர சின்னம், பாண்டியனுக்கு மீன். இதை ஒரு திரைப்பட பாடலில் வருது. அந்த பாடல் என்னன்னு பார்ப்போம். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிகொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்பேனே, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டே நீ, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிகொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்பேனே. அப்போ தமிழகம் என்பேனே அந்த பாடல வில்லு புலி மீன். மதுரையில் மீன், மதுரை பாண்டியனுக்கு என்ன சின்னம்? மீன். அப்போ சேரனுக்கு வில்லு, சோழனுக்கு புலி. இதை மூன்றும் சேர்ந்து அந்த பாடலில் வருது. இப்போ இந்த பாடலை கேட்கும்போது, அப்போ நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும்போது கூட திடீர்னு இது போல் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு அந்த திரைப்பட பாடலை அப்படி நினச்சி பார்க்கணும். எதையுமே கொஞ்சம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். பார்க்கும்போது நிச்சயம் நமக்கு அந்த ஞாபகம் வரும், திரைப்பட பாடலே ஞாபகம் வரும். அப்போ நம்ம ஈஸியாக சுலபமாக எழுதலாம். இன்னொரு பாடலில் கூட ஆதிபராசக்தி திரைப்படத்தில் அந்த டைட்டில் சாங்கில் வரும், நதிகங்கை மலர்கொண்டை, நதிகங்கை மலர்கொண்டை சிவசம்பு மகிசுந்தரி, வளர்த்திங்கள் நதிகங்கை மலர்கொண்டை. அப்போ வளர்த்திங்கள், திங்களும் வளர்த்திங்கள் நதிகங்கை மலர்கொண்டை, கங்கை அப்புறம் மலர்கொண்டை. அப்போது சிவபெருமானுக்கு பிடித்த மலர் எது? ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அப்போ அதில் சிவபெருமானுக்கு பிடித்த மலர் கொன்றை மலர். அந்த திரைப்பட பாடல் மூலிமா நமக்கு ஞாபகம் வரும், அதை எழுதலாம். இதுபோல் திரைப்பட பாடல் மூலிமா இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு வேறு செய்திகளெல்லாம் அந்த திரைப்பட பாடல் எப்படி டிஎன்பிசிக்கு துணை புரிகிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கல்வி கதவு சேனலை தினமும் பாருங்கள், உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.